வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Vivo Z1x ஃபார்மட் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்மட் அடிக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட் மெத்தட், இன்னொன்று ஹார்ட் மெத்தட். ஸோ ஹார்ட் ரீசெட் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சாஃப்ட் மெத்தடில் தான் எப்படி ஃபார்மட் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அப்படியே தேடிகிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வாங்க. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன், ஃபோன் க்ளோன், பேக்கப் அண்ட் ரீசெட்னு இருக்குது. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எரேஸ் ஆல் டேட்டான்னு இருக்குது இல்லைங்களா, அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜை எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ அதிலே கீழே வந்து கிளியர் நவ்னு இருக்குது. ஸோ அந்த கிளியர் நவ்வை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுடைய பின் நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை கேட்கும். ஸோ அந்த பின் நம்பர் போடுங்க. ஸோ பின் நம்பர் போட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கீழே வந்து கன்ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி கேட்கும். ஸோ திரும்ப வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிடும். ஸோ திரும்ப எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃபார்மட் அடிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கப் எடுத்துங்க. உங்களுடைய மொபைல்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் மொபைலோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு மொபைலோ இல்லை நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சுருக்கீங்களோ அதுலேயோ ஷேர் மீ இல்லை ஷேர் இட் இந்த மாதிரி விவோ ஷேர் ஏகப்பட்டது இருக்குது. ரியல்மி ஷேர் என்னென்ன இருக்கோ ஏதாவது ஒரு ஷேர் ஆப்ஷன் ஷேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலயமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, மியூசிக் ஃபைல்ஸு எதுவாக இருந்தாலும் ஸோ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு இதில் போட்டு நீங்கள் சிஸ்டம் இல்லை லேப்டாப் அதில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அதுலேயும் நீங்கள் வந்து எல்லா டேட்டாஸையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு காப்பி. ஸோ அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் வாங்கி சொருவினீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேக்கப் பண்ணுறத பெஸ்ட்டு வே என்னதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ரி பர்சன்டேஜ் ஒரு 80% இல்லை 90% வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 70-80 இருந்தால் நல்லது. ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேபி பேட்ரி சடனாக ட்ரெயின் ஆகக்கூடிய மொபைலாக இருந்தால் பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ அதனால் நீங்கள் பேட்டரியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீசெட் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டனு அந்த வால்யூம் டவுன் பட்டன், ஸோ இது ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கவரி மோட் போய் அதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கும்போது இந்த பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இல்லை வேறு ஏதாவது பட்டன்ஸ் இருந்ததுன்னா எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. மொபைல் அப்படியே அலோனாக விட்டுருங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு வழியாக என்னுடைய Vivo Z1x பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பூட்டப் கேட்குது. இப்போ பூட்டப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பூட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். சிலதெல்லாம் தேவைப்படலை அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஸோ ஒரு வழியாக எனக்கு பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ 128 GB வேரியண்ட்டு, 8 GB ரேமு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஸ்டோரேஜ் அடைச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ எனக்கு ஃபார்மட் அடித்ததுக்கப்புறமா ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன். ஸோ 128 GBயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூஸ்டு வந்து ஒரு 13 GB தான் காமிக்குது. ஸோ 13.74 GB மட்டும்தான் யூஸ்டில் காமிக்குது. ஸோ ரிமைனிங் ஃபுல்லாக நமக்கு அவைலபிள் இருக்குது. அவைலபிளும் இங்கே சொல்லுது 114 GB அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ டோட்டல் 128ல் 114 GB நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரேம் பார்த்திங்கன்னா 8 GB. ஸோ மொபைல் நல்லா புதிய மொபைல் மாதிரியே தான் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.